எங்க ஆட்டோ வருமாங்க? ஏய் ஆட்டோலாம் வரதுக்கு தான் நீ எங்க போற சொல்லு. மண்டலூர் போயிட்டு வந்தேங்க. தாம்பரம் போகணும். வந்து விடுறீங்களா? சரி ஏறு 600 ரூபா கொடு. எங்க 600 இல்லைங்க. சரி ஓரமா போ. என்னங்க இப்படி ரோட்ல விட்டுட்டு போறீங்களே? ஒரு 300 ரூபா தரேன். என்னை ஏத்திட்டு போய் அங்க இறக்கி விடுங்களேன். ஏய் இங்க பாரு இடி மின்னல்லாம் அடிக்குது. இங்க இருந்து நீ என்ன ஆக போறன்னு எனக்கு தெரியல. 300 ரூபாய்க்கு யோசிக்கிறியா? இங்க பாருமா மழை டைம் எல்லாம் ஆட்டோ வராது. உனக்கு வர்றதே பெருசு. 600 ரூபா கொடு இல்லனா மேல 100 ரூபா போட்டு கொடு இல்லனா ஆட்டோ வராது. வழியை விட்டுமா. ஏங்க எங்க விட்டுட்டு போயிடாதீங்க. இடினா எனக்கு ரொம்ப பயங்க. 700 ரூபா தரேன். என்னை ஏத்திட்டு போங்களேன். அப்படி போடு வந்து ஏறு. ஏய் அம்மா 90 கிலோ இருப்பா போல. ஏய் அப்பா குண்டம்மா வண்டி இழுக்க மாட்டேங்குது. ஏங்க இதை இப்படி நிறுத்துங்களே, மழை நின்று போச்சு. ஏய் கம்ம நோக்கற கிளவி பெருங்காலத்து ரோடு தான் வந்திருக்கு. இன்னும் தாம்பரம் வரல. ஏங்க அதுக்கு சொல்லலைங்க. மழை நின்று போச்சு, நடந்து போகிறேன். நம்ம பேசினபடி 700 ரூபாயில ஒரு 300 ரூபா தரேன். மீதி நான் நடந்து போய்க்கிறேன். இறக்கி விடுங்க. நீ ரொம்ப என்ன அறிவாளியாடி கிளவி. நீ பாதியில இறங்கினாலும் சரி பாடையில போனாலும் சரி பேசின பட்டி 700 ரூபாய் எடுத்து வச்சுட்டு இறங்குடி. சரிங்க சரிங்க, நீங்கள் வீட்டிலேயே இறக்கி விடுங்க. தாம்பரம் வரைக்கும் நான் உட்காந்துருக்கேன். கம்முன்னு வரேன். ஏய் இறங்குடி கிளவி. நான் ஏங்க இறங்கணும்? நான் 700 ரூபா தரேன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏங்க நான் இறங்கணும்? ஏய் கிளவி நீ தானே பாதியில இறங்குறேன்னு வாக்கு கொடுத்த இறங்குடி. ஏய் இதுக்கு மேல ஆட்டோலாம் போகாத இறங்கு. ஏய் வரட்டா பாய் டூ. என்ன இப்படி ஏமாத்துறாங்க? 700 ரூபா கொடுத்தேன், பாதி தூரம் கூட போய் இறக்கி விடலையே என்னைய. வீட்டுக்கு போனா வேற அந்த ஆள்கிட்ட சொன்னா நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. ஏங்க ஐயோ. ஏய் ராக்கம்மா, என்னங்க சொல்லுங்க. என்னடா என்னைக்கும் இல்லாம உன் பொண்டாட்டி மூஞ்சி தொங்கி போய் வாடி கிடக்கு. எவனும் அடிச்சு புட்டானா ரோட்ல. எப்பா இவ பேசுற வாய்க்கு எவனாவது நல்லா வாங்கி விட்டுருக்கான். ஏய் என்னடி அமைதியா வர, ஒன்னும் சரியில்லையே. ஐயோ 2 பேரும் என்கொயரி பண்ணுறானுங்க. கிழட்டு மூதேவிகளா. இவன் முன்னாடி சொன்னோம்னா நம்ம டங்கு வர அத்து விட்ருவான். என்னம்மா ஏதும் பிரச்சனையா சொல்ல. பிரச்சனை என்னன்னு சொல்லாம் மட்டும் இந்த கிழமை எந்திரிச்சு வந்து கேட்டுருவான். கிழட்டு மூதேவி. ஏய் அப்பா கேட்கறாருல சொல்லுடி. இங்க ஒன்றும் இல்லைங்களே. என்னங்க சொல்லுங்க. என்ன ஒன்றும் இல்லை, வெளியே போயிட்டு வந்தேன், மழை வந்துச்சுங்க, ஓடி வந்தனால தான் மூச்சு வாங்குது, வேற ஒன்றும் இல்லை. ஏ வாடி ஹைடி, என்ன அங்கே நின்றுட்ட உள்ளவா? ஏ என்னடி இது தலையில ஏதோ கவுத்துக்கிட்டு வந்திருக்க? ஏக்கா இது கூட தெரியலையா? மாமா டெய்லி தானே வேலைக்கு போகும்போது எடுத்துட்டு போவாரு. இது பேர் தாக்கா தலைக்கவசம் ஹெல்மெட்டுக்கா. ஏ ஆமாண்டி, அது வந்து ஓட்டும் போதுலடி போடுவாங்க. நீ என்ன சும்மா இருக்கும்போது மாட்டிட்டு அலையிற? அது ஒன்றும் இல்லைக்கா, நான் இன்னையில இருந்து வண்டி ஓட்ட போறேன். ராபிட் ஓட்ட போறேன்க்கா. நல்ல சம்பளம் பார்த்துக்கங்க. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுடி, கொஞ்சம் விளக்கமா சொல்லேன். ஏக்கா இது ஆட்டோ மாதிரிக்கா. வந்து ஆளுங்க எங்க இருக்காங்களோ அவங்க கிட்ட போயிருவோம் சரியா. அவங்க எங்க போறாங்கன்னு கேட்டு போயிட்டு அங்க இறக்கி விட்டுறணும். அப்புறம் காசு அவங்களே போட்டு விட்டுருவாங்க. அவ்வளோதாக்கா. இதை பேங்கிறம் பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏக்கா இதில் சாக்காக ஒன்றும் இல்லைக்கா. நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை இருக்காது. ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி. அது ஒரு செல்லில் புக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க, நம்ம அவங்க இருக்க இடத்துல போயிட்டு அவங்கள்ட்ட ஒரே வார்த்தை தான் பேசுவோம். ஓடிபி என்னன்னு கேட்போம். அவ்வளோதான். இறக்கி விட்டுட்டு அவங்க காசு போட்டுவிட்ருவாங்க. வந்துக்கிட்டே இருக்கலாம்க்கா. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஜாலியாக இருக்கும்க்கா. ஏய் இப்போ தாண்டி என்ன ஒரு ஆட்டோக்கார பொம்பளை ஏமாத்தினாடி. 800 ரூபா கொடுத்தேன்டி. தாம்பரத்தில் இறக்கூட சொல்லி அவள் பெருங்காலத்து ரோட்லேயே இறக்கி விட்டு போயிட்டாடி. ஏண்டி அதுதான் மூஞ்ச தொங்க விட்டுட்டு வந்தியாக்கும், என்னன்னு கேட்டு சொல்லாம. அதானே நான் கூட என்னமோ நினைச்சேன். வீட்ல ஊர்பட்ட வாய் பேசுறா, ஊர்ல ஜெயிச்சுக்கிட்டு வர தெரில. இவளெல்லாம் ஏன்டா கட்டி இழுத்துட்டு வந்த? குடும்பம் அழிஞ்சிரு மாட்டுக்கு. சரிக்கா நான் வரேன். பாய். ஏன்டி 800 ரூபா வாடி கொடுப்பாங்க? உன்னால பஸ்ஸில் ஏறி வர முடியாதாடி? இல்லை மாமா, நான் வந்து இடியும் மின்னலும் மழையும் இருந்துச்சு மாமா. அந்த இடத்துல பஸ்ஸு கிசு எதுவும் வரல, அதனால தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஆட்டோ வரவும் ஏறினேன் மாமா. அவங்க இப்படிலாம் ஏமாத்தவங்கன்னு எனக்கு தெரியாது மாமா. ஏன்டி ஊரில் வம்புழுக்கிற, வீட்டில் எனக்கு சோறு போடாமல் மல்லு கட்டுற,
தண்ணிக்கு போனா வாய் காது வரைக்கும் போகுது. புருஷனை என்னெல்லாம் ஏமாத்தி காசு வாங்குற, சம்பளத்தை என் கண்ணில் கூட பெத்தவன்ற முறையில் காட்ட மாட்டேங்கிற. இப்படி தாண்டி உனக்கு நடக்கும். இப்படி தான் உன்னை ஏமாத்துவான். ஏதோ உன்னை கடவுள் வந்து இப்படி வச்சிருக்கிறான். போடி, நீ செஞ்சதை நீ தான் அனுபவிப்ப. ஏங்க இங்கே பாருங்க, உங்கள் அப்பா தேவலாம் பேசியிருக்காரு. இப்படி பேச சண்டை தாங்க வரும். 800 தொலைச்சிட்டு வந்துட்டேன், அதுக்கு இப்படி பேசுறாரு. இப்படியா பேசுற ஒரு பெரிய மனுஷன்? நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்களே. ஏய், அவளை அடிக்காத, விடுடா, போய் தொலைகிறா விடு. 800 தொலைச்சுட்டு அப்படியே அழுங்காம வீட்டுக்குள்ள வந்து நீ பட்டுக்கு போகலான்னு பார்க்குற. ஏண்டி, அவளும் ஆட்டோ ஓட்டுற ஒரு பொம்பளை தண்டி ஒன்ன மாதிரி. அவள் திறமையா இல்லை, வீட்டில் மட்டும் பாரு 700 பேசுவா. ஓடி விட. காது கொய்யுங்குது. நம்மள மட்டும் எல்லாரும் ஈஸியாக அடிச்சிடுறாங்க. ஏய், நீ ஆண்டா அவளா போய் கை தொடுற? அவ ஒன்றுன்னா 2ன்னா அவங்க அப்பன்ட்ட சொல்லுவா. ஏன் ஆண்டா உட்காரு வந்து. வா, அவளெல்லாம் விடக்கூடாதுப்பா. இப்படியே இப்படியே விட்டா ரொம்ப பண்ணுவாதான்.